வணக்கம். நான் திருநாவுக்கரசு. அரசு யூடியூப் என்ற இந்த சேனலில் ஃபோட்டோஷாப் பற்றிய தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன். எனக்கு தெரிந்த வரையில், அறிவுக்கு எட்டிய வரையில் தெரிந்த தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன். வீடியோ அதிகபட்சம் 2 நிமிடத்தை கடக்காது. கொடுக்கப்படும் தகவல்களை நீங்கள் எந்த இடத்தில் எப்படி பயன்படுத்தி கொள்கிறீர்கள் என்பது உங்கள் கையில் தான் இருக்கிறது. தகுந்த முறையில் பயன்படுத்தினால் தரப்படும் தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. வாருங்கள், இன்றைய தகவலை நோக்கி பயணிப்போம். வணக்கம். 36x12 என்ற சைஸில் ஒரு ஆர்ட்போர்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஆர்ட்போர்ட்டில் இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் இந்த ஒரு இமேஜை கொண்டு வந்துட்டு அதில் வைக்கணும். அதை கொஞ்சம் எஃபெக்டிவாக கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்கோம். கட் பண்ணி அதுக்கு ஒரு பார்டர் கொடுத்துருக்கோம். இது எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த இமேஜ் நான் இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். எனக்கு தேவையான அந்த இமேஜை ஆர்ட்போர்டுக்கு மேலே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். இதை பென் டூல் எடுத்துக்கிட்டு கட் பண்ணுறேன். எனக்கு தேவையான ஷேப்பில் நான் கட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துகிட்டு டெலிட் பண்ணிவிட்டேன். டெலிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கண்ட்ரோல் டி கொடுத்துட்டு வெளியே வந்துட்டேன். ஸோ இப்போ கட் பண்ண இமேஜ் வந்துருச்சு. இதுக்கு பார்டர் கொடுக்கும். இதுக்கு கட் பண்ண அந்த இமேஜை நான் ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கேன். கண்ட்ரோல் ஜி கொடுத்து டூப்ளிகேட் எடுத்துக்கிட்டு கண்ட்ரோல் பிடிச்சிக்கிட்டு அந்த ஏரியாவை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். செலக்ட் பண்ணிக்கிட்டு ஒரு கலர் அதை ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த லேயரை நீங்கள் ஃபில் பண்ண லேயரை இமேஜுக்கு கீழே கொண்டு போயிருங்க. கொண்டு போயிட்டு கண்ட்ரோல் டி கொடுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு அதை மூவ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு பார்டரை மூவ் பண்ணிவிடுங்க. ஸோ பார்டர் வந்துடுச்சு. என்டர் கொடுத்து வெளியே வந்து. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் ஃபர்தராக திரும்ப ஒரு லேயர் கொடுக்கணும்னா நீங்கள் அந்த லேயரையே திரும்ப கண்ட்ரோல் ஜி கொடுத்து டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதை கண்ட்ரோல் பிடிச்சிக்கிட்டு அந்த லேயரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணதுக்கப்புறம் செலக்ட் போகிறீங்க. ஃபெதர் கொடுக்குறீங்க. அதுக்கு கொஞ்சம் ஃபெதர் வந்து ஒரு 40-50 ஏதோ கொடுத்துங்க. நான் 45 ஒன்று கொடுக்குறேன். கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபெதர் கொடுத்துட்டு இப்போ கண்ட்ரோல் டீ கொடுங்க. கொடுத்துட்டு கொஞ்சம் மூவ் பண்ணி வெளியே வாங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த தூரத்துக்கு வெளியே மூவ் பண்ணி கொண்டு வாங்க. ஓகேங்களா? கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இந்த கலர் இது வெளியே தெரியல. நான் என்ன பண்ணிடுறேன், அதுக்கு பிளெண்டிங் மோடு போயிட்டு அதை சாஃப்ட் லைட் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு பார்டரோட திக்னஸ் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், குறைச்சிக்கலாம். தேவையான ஜஸ்ட் உங்களுக்கு கான்செப்டுக்காக அந்த ஐடியா தான் இங்கே நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தோம்னு நினைக்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைப்போம். நன்றி, வணக்கம்.